வெல்கம் டு பிரதீப் பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிக்கு ரெட் பனானா பியூரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 6 மந்த் கம்ப்ளீட்டான எல்லா பேபிஸ்க்குமே இந்த பியூரி செஞ்சு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் பனானா யூஸ் பண்ணி தான் பியூரி செய்ய போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செவ்வாழைப்பழம் நம்ம பேபிக்கு ரெகுலராக கொடுக்கும்போது அவங்களோட வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். நான் செவ்வாழையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். செவ்வாழை பேபியோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இது அவங்களோட கண் பார்வைக்கும் கூட ரொம்பவே நல்லது. இப்போ இதை நான் ஸ்டீம் பண்ணிக்க போகிறேன். ஸ்டீம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் ஸ்டீம் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டீமர் யூஸ் பண்ணி கூட ஸ்டீம் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இட்லி பிளேட் வச்சுட்டு வாழைப்பழத்தை இந்த பவுலோடு வச்சுட்டு மூடி போட்டு இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாழைப்பழம் நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு. பேபிக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது நீங்கள் இதை ஸ்டீம் பண்ணி தான் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு கோல்ட் ஆகாமல் இருக்கும். ஸ்டீம் பண்ண வாழைப்பழம் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆறின தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை அரைச்சிக்கோங்க. என்னோடய பேபி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நான் இதை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். 8 மந்த்ஸுக்கு மேலே இருக்க பேபிஸ்க்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். 6 to 8 மந்த்ஸ் இருக்க பேபிஸ்க்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் குழந்தைக்கு கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் இதை நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சிக்கோங்க. பேபிக்கு நம்ம ரெகுலராக செவ்வாழை கொடுக்கும்போது அவங்களோட இம்யூனிட்டி பவரும் கூட இன்க்ரீஸ் ஆகும். இது நீங்கள் உங்களுக்கு மார்னிங் மிட் ஸ்நாக்ஸ் டைம் இல்லை ஈவினிங் மிட் ஸ்நாக்ஸ் டைமில் செஞ்சு கொடுங்க. ஃபைனலாக இது கூட பிரஸ்ட் மில்க் இல்லை ஃபார்முலா மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி ஃபார்முலா மில்க் இல்லை பிரஸ்ட் மில்க் ஆட் பண்ணி கொடுக்கறதுனால இது ஆல்ரெடி அவங்களுக்கு பழகின டேஸ்ட்டுன்றதுனால நம்ம கொடுக்குற ஃபுட்டை அவங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த ரெட் பனானா பியூரி உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.